என்ன நன்மை எடுத்து வச்சு உட்காந்துக்கிறான். நீ ஸ்பெஷலாக உனக்கு ஒன்று செஞ்சு போகிறேன், செய்ய போகிறேன். நீ அப்பப்போ நீ வந்து வியாபாரத்துக்கு பண்ணினாக்கா சொல்லி வந்து என்கிட்ட டீ குடிச்சேன், டீ கடையில் கெஜரா வாங்கி சாப்பிட்டேன். கேக்கு டீ கடை கேக்கு. டீ கடை கெஜரா தான் செய்ய போகிறேன் உனக்கு. உனக்கு இன்னைக்கு அன்னாடிக்கும் போய் வியாபாரத்துக்கு போய் டீ கடை கெஜரா சாப்பிட்டு வந்தேன், டீ கடை கெஜரா சாப்பிட்டு வந்தேன், எனக்கு செய்யின்னு சொல்லுவல. அது இன்னைக்கு டீ கடை கெஜரா. ஏன்னா நீ எதுவும் சாப்பிட்டுக்கிற, நம்ம வீட்டில் செஞ்சுக்கிறோம். அப்போ ரொம்ப நாளாக அது 2 வருஷம் ஆகுது. இப்போ டீ கடை கெஜரா செய்ய போகிறேன். எப்படி செய்யறது பார்க்கலாம் வாங்க. ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு டீ கடை கெஜரா தான் பண்ண போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மைதா மாவு 1 கப் எடுத்துக்கிறேன். சர்க்கரை ஒரு 150 கிராம் எடுத்துக்கிறேன். அப்படியே கொஞ்சமாக ரவை எடுத்துக்கிறேன். கொஞ்சமாக சோடா உப்பு. அன்னைக்கு நேற்று வந்து நம்ம பட்டர் பண்ணோம் இல்லையா, அந்த பட்டருக்கு வேலை வந்துருக்கு. இன்னைக்கு வந்து டீ கடை கெஜராவுக்கு பட்டர் எடுத்துக்கிறேன். இன்னைக்கு மாவு எப்படி பெய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. ரொம்ப நல்லா ஆகுது, 2 வருஷம் ஆகுது டீ கடை கெஜரா சாப்பிட்டே. நீ அடிக்கடி சாப்பிட்ற டீ கடைக்கு போய். அது என்ன அது எடுத்துக்கிறப்ப பின்னா எடுத்துக்கிற கிளாஸில் சர்க்கரையை வந்து நம்ம தண்ணி ஊற்றி இதில் வேணும். இதில் தண்ணி ஊற்றி கரைச்சிக்கலாம். நிறையாவே சர்க்கரை எடுத்துக்கிற போகிறேன். குறைச்சிக்கலாமா? சர்க்கரை நிறையா போட்டால் இனிப்பு அதிகமாக இருக்குமா? அதிகமாக இருக்கும். 1/4 கிலோ சர்க்கரை மேலே இருக்கிற மாதிரி தெரியுது. 1/4 கிலோ சர்க்கரை இருக்கலாம், கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோப்பா. போதுமா? தித்தி அதிகமாக இருக்கா? போதும். அப்படியே சர்க்கரையை அது இப்போ அந்த கிணத்துல மாவு பண்ணிடுவேன். இந்த கிணத்துல போட்டுக்கோங்க. சர்க்கரையை காய்க்கிறேன், சர்க்கரையை கரைச்சி எடுத்துக்கிறேன். அது மேலே முழுகிற மாதிரி கரைச்சிக்கிறேன். கரைச்சா தான் அப்புறம் சர்க்கரை அதில் நல்லா வந்து மெல்ட் ஆகும். காஞ்சி போய் சர்க்கரை மைதா மாவை இந்த கிண்ணத்தில் கொட்டிக்கும். 1 கப்புக்கு குறைவாக தான் எடுத்துக்கலாம். மைதா மாவு நிறையா இருக்குது, சர்க்கரை தான் கம்மியாக கிடையாது. கரெக்டாக வந்து இது பண்ணணும். அதான் அளவு தெரியல, பார்ப்போம். தித்திப்பு கம்மியாக இருந்தால் பிரச்சனை கிடையாது. ஒரு 50 கிராம் தான் இருக்கும். அதான் தண்ணி ஊற்றி மாவுக்கு திட்டமாக ஒரு 50 கிராம் தான் எடுத்துக்கலாம், நிறைய எடுத்துக்கல. 2ஐயும் கொட்டிக்கிறேன். சோடா பூ ஒரு சிட்டிக்கு மாவு தான் எடுத்துக்கிறேன். போகிறோம் நிறைய எடுக்கல. ஏன்னா நம்ம சோடா பூனா அதிகமாக நமக்கு செட் ஆகாது. சும்மா ரவ்வோண்டு நம்ம ஏலக்காய் பொடி, ஏலக்காய் 3 ஏலக்காய் நசுக்கி வச்சுக்கிறேன். அப்படியே போட்டுக்கலாம். நீ டீ பண்ணுறதுனா டீ போடுறதுங்காட்டி இந்த கெஜரா பண்ணி வச்சுட்டு தான் டீ போடணும். காலேருந்து கரண்ட் கிடையாது. இப்போ தான் வந்துருக்கு, 3 மணிக்காக தான் கரண்ட் வந்து. இதை கொஞ்சம் பண்ணி வச்சுட்டு ஊற விட்டுட்டு அதுக்கு வேலையை பார்க்கலாம். ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன் எண்ணெய் எடுத்துட்டேன். கட்டியாச்சு, இன்னும் கரையில. திட்டமாக போட்டுக்கோங்க எண்ணெய். பட்டர் அதுக்கு பேர். அது பேர் பட்டர். பட்டர் நம்மகிட்ட நெய் கிடையாது, அதான் இவ்வளோ போட்டுக்கலாம். பட்டர் சேர்க்கணுமா? சரி. அதான் தான் சொன்னேன். நம்ம வெண்ணெய்ன்னு சொல்கிறது பட்டர்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் இது வந்து ஒன்று தான், 2 போட்டு இது நசிக்கலாம். அப்போ தான் வந்து நல்லா வேகும். கடையிலையும் பட்டர்னு கேட்டால் வாங்கின்னு வருவாங்க. நம்ம வீட்டையே செஞ்சது பட்டர். இது எப்படி இப்போ சூப்பராக இருக்குது. அது அப்படியே போட்டு பேசிக்கலாம். நம்ம சர்க்கரையை கரைச்சி வைக்கணும் இல்லையா, அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி சர்க்கரை தெரிஞ்சுக்கலாம். நல்லா, அப்போ தான் நல்லாயிருக்கும். நாமளே இப்போ முதல் முறை தான் செய்கிறோம். நம்ம எப்படி செய்கிறன்றது நம்ம இது வெற்றிகரமாக வருதான்றது பார்க்கணும், அவ்வளோதான். வரும், ஆனால் வராது. பார்ப்போம். சரி, பார்ப்போம்.
மாவு நல்லா சாப்பிட்டா பேஞ்சிச்சு. சாப்பிட்டா பேஞ்சிச்சு மாவை. மாவு ரெடி. டீ கடை கெஜ்ராவுக்கு மாவு பேசிட்டேன். அப்படியே ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சிருவோம். ஊறட்டும். ஊறட்டா நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். அதுங்காட்டி நம்ம கூட்டக்கிற வேலையெல்லாம் ஜாமான்லாம் தீர்த்து வச்சுட்டு நம்ம ரெடி ஆகும். டீயை போட வேண்டியதான். ஆமாம், டீ போடுவோம். 5 நிமிஷம் ஊற்றிட்டா வா, எண்ணெயை ஊற்றி நம்ம பொரிச்சு எடுத்துடலாம். டீ கடை கெஜ்ரா கேக்கு அப்படியே டீயும் போட்டுக்குவோம் கூட. இது கையில் பிடிக்கல மாவு. பிடிக்கல. நல்லா ஊறி அருமையாக பிடிச்சி. அருமையான கையில் பிடிச்சிது. ஏலக்காய்க்கெல்லாம் வாசனையாக கமன்னு இருக்குது. வா, டீ கடை கெஜ்ரா செஞ்சு எண்ணெய் கொஞ்சம் திட்டமாக காயணும். எண்ணெய் ரொம்ப காயக்கூடாது. நல்லா மிதமான தீயில் நம்ம கெஜ்ராவை போட வேண்டியதுதான். எடுத்து போடலாமா? காஞ்சிட்டா? எண்ணெய் காஞ்சி போடு. ஒரு 5 சுட்டு வச்சுக்கணும். ஏற்கனவே என்னத்தை சுட்டு வச்சுருக்கோம்? தட்டி போட்டு அது இரு தீயை பறிச்சு வச்சுக்கோம். ஒரே அளவாக போட்டால் தான் போடு. எடுத்து அப்படியே அடுத்து எடுத்து விட்டு சொல்லிக்கிறாங்க. சிறு தீயை தான் வேகணும். தீ வந்து ரொம்ப விடக்கூடாது. அப்புறம் உள்ளெல்லாம் வேகாது. சூப்பராக வெடிச்சு வந்துருக்கு. நல்லா இன்னும் நல்லா கலராக வேகணும். டீ கடை கேக்கு வெற்றிகரமாக வரப்போகுது. சூப்பராக நல்லா அப்படியே வெடிச்சு வந்தது பாரு. எல்லாமே எப்படி வெடிச்சு வந்தது பாரு. செவட்டம் அப்படியே சிறு தீயில் தான் வேக வைக்கணும். அதிகமாக வந்து நோ ஃப்ளேமில் தான் வைக்கணும். ஹை ஃப்ளேமில் வச்சா உள்ளே இருக்கலாம் வேகாது. கரெக்டாக வேகட்டும். விடு, இந்த அடுத்த இடு போடு. சூப்பராக கலராக இருக்குது. வந்துட்டுருக்குமா? சூப்பரால எப்படி வெடிச்சு வந்துக்குது எவ்வளோ சூப்பராக. இங்கே பேர் நல்லா கலர் ஆகட்டும். அப்போ உள்ளே வெள்ளி நல்லா வேகும். இதில் முட்டை ஊற்றி பெஞ்சு சுடுவோம்ல. நம்ம முட்டை ஊற்றுற சூப்பராக பாரு இப்படி வெடிச்சு வந்துக்குது. வெடிச்சு வந்துக்குதா? சரி. அப்படியே பால் வச்சு ஊற்றி வந்து வச்சுட்டேன் டீ போடுறதுக்கு. இதை வேக வச்சு எடுத்துட்டு டீயை போட்டு விட்டுட்டேன். ஏன்னா இதில் எண்ணெய் கிண்ண சூப்பராக பாரு. எல்லாம் எல்லாம் வெடிச்சு வெந்து போச்சு. எடுத்துருவோம். இன்னும் உள்ள இருக்குது. சரி, அதை அப்புறம் எடுப்போம். தண்ணி எண்ணெய் வடிட்டோம். டீ கடை கெஜ்ரா ரெடி. நான் போய் டீயை போட்டுன்னு வந்துடுறேன். இப்படியே ஆட்டம். நீ சாப்பிட்டு பாரு நான் எப்படி செஞ்சுக்கிறேன். கெஜ்ரா கேக் ரெடி. சாப்பிட போகிறோம். கெஜ்ரா கேக் டீ போட்டாந்து வச்சுட்டேன். இன்னைக்கு கெஜ்ரா கேக்கு சாப்பிட போகிறோம். கெஜ்ரா கேக் ரெடி. எப்படி பாரு தானு ஒரு உண்டை போட்டது எப்படி சூப்பராக இருக்குது. செம சூப்பராக இருக்குது பாரு. நல்லா வெந்து எவ்வளோ அருமையாக வெந்துக்குது. நல்லா வெந்து சூப்பராக இருக்குது. சூப்பராக இருக்குது. இதில் முட்டை இஞ்சி போட்டு பிசைஞ்சு சுடலாம். சூப்பராக இருக்கும். டீ கடையாக பண்ணிட்டு நீ சூப்பராக செஞ்சுக்கலாம். நீங்களும் செய்யுங்க இதே மாதிரியா. டீ டைமுக்கு சூப்பராக சாப்பிடலாம். கடையில் போய் வாங்கி சாப்பிட்டா நம்மளே செஞ்சு நம்மளே சாப்பிடலாம். ஒன்றும் ஈஸியான பொருள் இது. அப்படியே சிம்பிளாக உட்காந்து எடுத்து அப்படியே பிசைஞ்சு அப்படியே சத்தனையாக ஊற வச்சுனாக்கா ஒரு 1/4 மணி நேரம் ஊற வச்சுன்னா ஊறிடும். அப்படியே நம்ம கடையில் வாங்கிறதோட நம்மளே வீட்டை செஞ்சு செஞ்சு சாப்பிடலாம். அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஏன்டா டீ கடைக்கு போனாக்கா கேக்கு டீ அப்படியே பஸ்டாஸாக இருக்குது. ஆனால் எண்ணெய்க்குன்னா ரவை கூட பிடிக்கல. இந்த கெஜ்ரா கேக்கில் சாதாரணமாக நம்ம போட்டோம்னா எண்ணெயே பிடிக்க மாட்டேங்குது. அப்படி எண்ணெய் ரவைனா எண்ணெயில் போட்டதா எண்ணெயில் போட்டதே தெரியல. அவ்வளோ அருமையாக இருக்குது. நீங்களும் போட்டு
டீ கடை கெஜராக்கு போட்டு சாப்பிடுங்க. டிஆர்சி கிரியேஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்க, ஒரு லைக் பண்ணுங்கள், ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பாய் பாய். டாடா பாய். செம சூப்பர்.